காரா டிஃபென்ஸ தாண்டி அவனை தொட முடியும்னு நினைக்கிறியா? காரா நெருங்கிட்டான். இவ்வளவு வேகமா? பிரைமரி லோட்டஸ். என்னது? இப்ப அந்த பையனால எத்தனை இன்னர் கேட்ஸை திறக்க முடியும் நீ நினைக்கிற? முதல்ல அதை சொல்ல. 5 கேட்ஸை தரப்பா. ஒரு நிமிஷம். ஆனா அந்த பிரைமரி லோட்டஸை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அவனால அசையவே முடியலையே. ஹிடன் லோட்டஸை பயன்படுத்துறதுனால அவனுக்கு என்ன ஆகும்? உயிர் பிரிஞ்சிடும். The third gate of life open. நாலாவது gate of pain. திறந்துரு. இது 5th gate of closing. திறந்துரு. ஹிடன் லோட்டஸ் இப்படி ஒரு அசாதாரணமான வேகத்துல பயன்படுத்துற காய்ஜுட்சு. இதுக்கு எதிர்த்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இப்ப என்னோட கடைசி தாக்குதல். ஹிடன் லோட்டஸ். 2 இரும்பு தகரத்தை தூக்கி போடுறதால மட்டும் இதுக்கு முன்னாடியும் 9 டெயில்ஸை பயன்படுத்தி நம்ம கிராமத்தை அட்டாக் பண்ணது அந்த பெயின் தானா? இல்ல. அப்போ அது யாருடைய வேலை? அவனும் அகாட்ஸ்கே சேர்ந்தவன் தான். எப்பவுமே ஒரு மாஸ்க மாட்டிருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப அவன் தான் பெயினை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். வாய்ப்பே இல்ல. அதாவது இவ்வளவு பலசாலியா இருக்கிற இந்த பெயினை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? அந்த மாஸ்டர் மைண்ட் மாஸ்க் நிஞ்சா யாரு? அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் 9 டெயில்ஸை இந்த மகன் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அதுவே பேராபத்தா மாறி இருக்கும். அப்பா, உங்க சொந்த மகன்னு கூட பார்க்காம எதுக்காக எனக்குள்ள 9 டெயில்ஸ் அடைச்சீங்க? நீங்க அப்படி பண்ணதால நான் வாழ்க்கையில எவ்வளவு அனுபவிச்சேன் தெரியுமா? சுத்தி இருந்த எல்லாரும் என்ன பார்த்து பயந்து நடங்குனாங்க, இல்லன்னா துரத்துனாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல. என்ன அப்படியே ஏத்துக்க யாராவது இருக்க மாட்டாங்களான்னு நான் எவ்வளவு வேங்கினேன் தெரியுமா? நீதான் என்னோட மகன் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அதுவே பேராபத்தா மாறி. எனக்கு ஒண்ணு புரியல. சாஸ்கே மேல எதுக்காக இவனுக்கு இவ்வளவு நம்பிக்கை? அது ஏன்னா சாஸ்கே ஒரு சாதாரண டீம்மேட் மட்டும் கிடையாது, அவனுக்கு ஒரு சகோதரன் மாதிரி.